ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தென்றல் விளாக்ஸ். இன்றைக்கிங்க ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி பற்றி பார்க்க போகிறோங்க. உளுந்தங்களி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். உளுந்தங்களி வந்து நம்மளுக்கு போன் ஸ்ட்ரென்த்து கொடுக்கும்னு நல்லாவே தெரியும். அது போக ஏகப்பட்ட யூசஸ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு 200 கிராம் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். ஒரு அரை டம்ளர் அரிசி அண்டு ஒரு அரை டம்ளர் வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த கருப்பு உளுந்தை அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா நம்ம மணம் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். போன் ஸ்ட்ரென்த்துக்கு மட்டும் இல்லைங்க, அதாவது பேக் பெயின் இருக்கிறவங்க இதை அடிக்கடி சாப்பிடலாம். அது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அது போக நம்மளுக்கு தெரியாம பல யூசஸ் இதில் இருக்கு. நம்ம கருப்பு உளுந்தை வறுத்து கொட்டிட்டோம். அடுத்தது அரிசி வறுக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த அரை டம்ளர் அரிசியை நார்மல் சாப்பிட்ற அரிசி தான். இது சாப்பிட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா சிறுநீரகத்தில் இருக்கிற நச்சுக்களை வெளியேற்றுது. சிறுநீரக கற்கள் உருவாகாம தடுக்குதுங்க. ஓ, நம்ம அடிக்கடி வந்து இதை வாரத்தில் ஒரு 2 அல்லது 3 முறை சேர்த்துக்கிட்டே வரலாம். நார்ச்சத்து அதிகம் கொண்டதுன்னு சொல்கிறாங்க. இது ஹார்ட் சம்மந்தமாக பிரச்சனை இருக்கிறவங்க கூட இதை வந்து சேர்த்திக்கலாங்க. விளையாட்டு வீரர்கள், உடல் உழைப்பு அதிகமாக இருக்கிறவங்க, அண்டு ஏஜ் அட்டன் பண்ண பொண்ணுங்க, லேடிஸ் எல்லாருமே வந்து சேர்த்துக்கலாம். முக்கியமாக போன் ஸ்ட்ரென்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது உளுந்து வந்து. இப்போ நம்ம வெள்ளை உளுந்து வறுத்துட்டு இருக்கோம். இது குடல் சம்பந்தமான பிரச்சனையை வந்து நீக்குதுன்னு சொல்றாங்க. குடல்ல இருக்கிற நச்சுக்களை வெளியேற்றுறது, மலச்சிக்கலை போக்குதுங்க. ஸோ நம்ம கண்டிப்பா வாரம் 2 அல்லது 3 முறை கண்டிப்பா உளுந்தங்களியை எடுத்துக்கிறது நல்லது. இப்போ நம்ம 3 பொருளையுமே வறுத்து எடுத்துக்கிட்டோம். நான் சொன்ன ரேஷியோ தான். 200 கிராம் கருப்பு உளுந்து, ஒரு அரை டம்ளர் வெள்ளை உளுந்து, அரை டம்ளர் அரிசி, எல்லாத்தையும் லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா மணம் வர வரைக்கும் வறுத்துக்கிறோம். வறுத்து ஆற வச்சுட்டுங்க இந்த மாதிரி மிக்சியில் அரைச்சிக்கிறோம். ஒரு 2 3 பேட்சை போட்டு அரைச்சிருங்க. அரைச்சி எடுத்துட்டு சளிச்சுக்கலாம். நம்ம அப்படியே யூஸ் பண்ண முடியாது, சளிச்சு எடுத்துக்கலாம். என்னதான் நீங்கள் அரைச்சிங்கனாலும் நைஸாக வராது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஜல்லடை வச்சு அதை சளிச்சு எடுத்து அந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெசிபி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் ஒரு 3/4 டம்ளர் அந்த பவுடர் எடுத்துருக்கிறேன். 3/4 டம்ளர் பவுடருக்கு வந்து 2.5 டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறோம். இப்போ நம்ம லேடிஸ் வந்து பேக் பெயினால் ரொம்ப கஷ்டப்படுறோம். 30க்கு மேலே இருக்கிற லேடிஸ் எல்லாருக்குமே வந்து பேக் பெயின் ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. கண்டிப்பாக உளுந்தங்களி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். மென்சஸ் ப்ராப்ளம் கூட சரியாகும். நம்ம நல்லா கீழே வச்சு நல்லா கிளறி கட்டிகள் இல்லாமல் கிளறினதுக்கப்புறமா அடுப்பில் எடுத்து வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இந்த மாதிரி அடி பிடிக்காமல் கிளறி விட்டுட்டே வாங்க. கொஞ்சமாக கீ அல்லது பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பொறுமையாக இந்த மாதிரி கிளறிட்டே வாங்க. கன்சிஸ்டன்சி மாறிட்டே வருது பாருங்க. ஓரளவுக்கு திக்கான கன்சிஸ்டன்சி வரும்போது நம்ம நல்லெண்ணெய் சேர்த்திக்கலாம். அதில் நல்லெண்ணெய் வந்து எலும்புக்கு ரொம்ப பலம் தரக்கூடியது, இதயத்துக்கு வலுசிருக்கக்கூடியது நல்லெண்ணெய். கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்திக்கலாம். உங்களுக்கு நல்லெண்ணெய் ஃப்ளேவர் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் கீ கூட சேர்த்திக்கலாம். இன்னும் கொஞ்சம் கீ சேர்த்தனா சேர்த்திக்கோங்க. நான் வந்து இப்போ நல்லெண்ணெய் சேர்த்திருக்கிறேன். சேர்த்து நல்லா கறி விட்டுட்டே வாங்க. இன்னும் கொஞ்சம் கெட்டிப்படும். இந்த ஸ்டேஜில் நம்ம நாட்டு சர்க்கரை, இனிப்புக்காக நாட்டு சர்க்கரை அல்லது வெல்லம், பொடித்த வெல்லம் சேர்க்கலாம். நான் வந்து நாட்டு சர்க்கரை சேர்க்கிறேன். உங்களுக்கு இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்க சேர்த்துக்கலாம். ஒரு 4-5 கரண்டி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா அல்வா மாதிரி பதத்துக்கு வரும். பொறுமையா செய்யுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்க. களி நம்மளுக்கு ஓரளவு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இன்னும் லைட்டா கெட்டிப்பட வேண்டியிருக்கு. கெட்டிப்பட்டுருச்சுன்னா நம்ம உளுந்தங்களி ரெடி ஆயிரும். அவ்வளவுதான். இதோ சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. அந்த ஊத்தின எண்ணெய் கீயெல்லாம் வெளியில வருது பாருங்க. அவ்வளவுதான். நம்ம இந்த மாதிரி ஒரு பாக்ஸ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு குழந்தைங்களுக்கு கொடுங்க. வாரத்துக்கு ஒரு 2-3 முறை கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.